நாங்கள் இப்போ பார்க்கலாம் குளிக்க போயிட்டு இருக்கோம். கார்த்தனா நம்பி எல்லாரும் போகிறோம். வரமாட்டேன், வீட்டில் போய் வரமாட்டேன், காரணம் இருக்குது. வெயில் சரியான வெயில். இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக கிணத்துல போய் குளிச்சே ஆகும். அந்த கல்லை தொட்டா அவுட்டு, சரியா? நான் அவுட்டா? சரியா? நான் அந்த கல்லை வந்து இப்போ நீ தொட விடக்கூடாது. சரி சரியா? வரேனே ரெண்டு பேர் கார்த்தினை வந்து என்னை வந்து தொட முடியல. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நான் மட்டும் வரேன், அவங்க ரெண்டு பேர்த்தையும் தொட போகிறேன். சப்போஸ் ஒன்று கார்த்தினை தம்பி கரெக்டானே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சாச்சு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு லீவு. பார்த்தீங்கன்னா விட்டமின் டி கிடைக்கும். அந்த வெயில் தாக்கத்தால் இதுக்குள்ளே குளிச்சா கேஸ் வரல மாதிரி குளுன்னு இருக்கும். ஹாய் ஹாய். சரி குளிச்சாச்சு. இப்போ போய் இருக்கிற மக்காச்சோளத்தை ஃபுல்லாக தூக்கி வச்சுட்டு வரேன். இந்த பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோளம் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி மக்காச்சோளத்தை தூக்கி எல்லாமே டக்கரில் வச்சுருக்கு. வேறு அந்த பக்கம் ஒரு 100 சாக்கு இருக்குது. சரி 100 இல்லை, எப்படியும் ஒரு 20 சாக்கு தூக்கி ஒரே இடத்துல வைக்கணும். இதுதான் வேலை. வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில். இதுக்கே வேர்த்து வந்துச்சு. ஒரு குருவி போட்டு ஒரு கவிதை பேசும். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா தூங்காரெட்டிப்பட்டி மார்க்கெட் வந்திருக்கோம். நான் கரெக்டாக வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். கடைசியில் பார்த்தா மைக்கில் சார்ஜ் இல்லை. இல்லை இது பார்த்தீங்கன்னா இதான் மார்க்கெட் கிட்டத்தட்ட நம்ம லேட்டாக வந்துட்டோம். அதாவது 8 மணி மேலே வந்துட்டோம். அதெல்லாம் கூட்டம் கம்மி. இங்கே எல்லாமே கிடைக்கும். எல்லா பொருள் இருக்காது, எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காய்கறி கம்மியாக இருக்கும். இந்த பக்கம் 1.5 கிலோ மேலே வரும். 4 கிலோ தம்பி. 4 கிலோவா? 4 கிலோ எவ்வளோ சொன்னா? 100 ரூபா. மணி 8 மணி மேலே ஆகுது. ஆனால் கூட்டம் என்ன குறையாம தான் இருக்கு. காய்கறா இல்லை, எது வேண்டாம்பா, வாங்கிட்டோம்பா. எத்தனை தடவை வாங்க முடியும்? அவ்வளோதான். அடுத்து உள்ள வேற ஏதாச்சும் வாங்குவோம். 3 கிலோ 50, 1 கிலோ 20 ரூபா. பரவாயில்ல மக்களே. தக்காளி வந்து நல்லா இருக்கு. கத்திரிக்காய் எவ்வளோ? என்ன சேனல் கேட்டாங்க, பயணமத்து மேன்னு சொன்னேன். அதனால ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஊர்? மதுரையா? கள்ளக்குறிச்சியா? கல்குறிச்சியா? காரியாப்பட்டி அந்த பக்கம். ஆமா, இந்த 2 பேருமே இந்த காய்கறி மார்க்கெட்டோட ஓனர். அவங்க 2 பேருமே ஜாலியா இருப்பாங்க எப்பயுமே. நீங்க ஒன்றும் காய்கறி வாங்கலையா? அதாவது இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட்டு விட்டு வெளியே வரோம். மார்க்கெட்டு வாசலில் ஒரு சம்சா கடை, அதாவது ஒரு ஆட்டோவில் வந்து சம்சா பஜ்ஜி எல்லாமே போடுவாங்க. இங்கே கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமான என் கம்பல்சரி போட்டுகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்துட்டு சம்சா சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் போனது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி மேலே தான் போனோம். அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. 7 மணிக்கு போயிருந்தால் சப்போஸ் இந்த வீடியோ கூட எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்புறம் ஒரு 8 மணி மேலே போனால நல்லா ஜாலியாக நாங்களாட்டு வீடியோ எடுத்தோம். நல்லா ஜாலியாக சம்சா போடுற அண்ணன் எல்லாருக்குமே மதுரை தான். மதுரையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஊரில் கடை வச்சு இது பண்ணுறாங்க. அப்புறம் சம்சா வாங்கி சாப்பிட்டேன். சம்சா சாப்பிட சூப்பராக இருக்கும். இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். அது 5 ரூபா சம்சா தான். மதன், அதாவது இந்த மார்க்கெட் தூங்காரெட்டிப்பட்டி மார்க்கெட் எப்படி இருக்கு சொல்லுங்கள், எப்படி இருக்கு? அதாவது சுற்றி வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டு போகணுன்னா கோல்பட்டி தான் போகணும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது. ஏழாமல இருக்குது, அந்தளவுக்கு கிடையாது சொல்கிறேன். இங்கே எல்லாமே இருக்குல்ல, எல்லாம் இருக்குது. வாங்கிக்கலாம். 2 சாமான் வந்து கோயில்பட்டி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இங்கே வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருக்குமோ? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரதுக்குள்ள. அந்த மதுரைக்காரங்க நிறையா, மதுரையிலேருந்து நிறையா வராங்க. இதுக்கெல்லாம் போவாங்க. இங்கே தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்திருக்காங்கன்னா அடுத்து நாளைக்கு திங்கக்கிழமை ஒரு மார்க்கெட், செவ்வாய்க்கிழமை ஒரு மார்க்கெட். அது மாதிரி அதான் தொழில். அவர் ஒவ்வொரு இடத்த பிடிச்சி வச்சுக்குவாங்க. இந்த வாரம் அங்கே போகிறோம், அந்தந்த வாரம் அங்கங்கே போகிறோம். அந்த மாதிரி கார்த்தனே போமா வாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்படி பயமுடுத்தக்கூடாதுண்ணே. ஸ்டாப் பண்ணோம்.